மகாபாரத்தையும் ராமாயணத்தையும் அப்படியே எடுத்துக்கிறாங்களா, இது மரபு ஒரு ப்ளூ பிரிண்ட்டை போட்டு கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த இரண்டையும் கேள்வி கேட்கக்கூடிய நவீன நாவல்கள் தொடர்ந்து எல்லா மொழிகள்லையுமே எழுதப்பட்டு எல்லாத்துக்குமே தெரியும். மகாபாரதத்தினுடைய கோணங்கள் எப்படி எப்படி மாற்றி எழுதியிருக்காங்க, ராமாயணத்தை எப்படி புதுமை பித்தனை எழுதியிருக்காரு, அகலிகை சாப விமோசனம் மாதிரி 2 கதைகளில். இப்படி தொடர்ந்து இந்த மரபை மறுவாசிப்பு செய்யக்கூடிய ஒரு போக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கு. திருநெல்வேலி பொருணை புத்தக திருவிழாவின் 9வது ஆண்டில் இந்திய இலக்கியத்தை பற்றிய இந்த உரைக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேடையில் உள்ள என்னுடைய மூத்த எழுத்தாளர் சகோதரர் தமிழ்ச்செல்வனுக்கும் இந்த தலைமுறையின் இளம் எழுத்தாளர் ரம்யாவுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். புதுமை பித்தனும் தோமுசி ரகுநாதனும் வள்ளிக்கண்ணனும் தீகாசியும் வண்ணதாசன், வண்ணநிலவன், விக்ரமாதித்யன், கலாப்பிரியா உள்ளிட்ட என்னுடைய நவீன இலக்கிய முன்னோடிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்திய இலக்கியம் எந்த ஒரு மொழியோட இலக்கியம் அப்படின்னு நாம் பொதுவாக சொன்னால் அந்த நாட்டினுடைய குறிப்பிட்ட ஒரு மொழியினுடைய இலக்கியம்னு தான் நம்ம புரிஞ்சுக்குவோம் பொதுவாக. இப்போ ஜெர்மனி இலக்கியம் அப்படின்னா ஜெர்மனில் பேசக்கூடிய ஜெர்மனி மொழியில் எழுதப்பட்ட ஒரு இலக்கியம் அப்படிங்கிற மாதிரி. ரஷ்ய இலக்கியம்னா ரஷ்யாவில் எழுதப்பட்ட ரஷ்ய மொழியில் எழுதப்பட்ட இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு பொது புரிதலாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்திய இலக்கியம் அப்படின்னா அது எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இந்திய இலக்கியம் இந்திய இலக்கியம் அப்படின்னு சொன்னால் அது இந்திய மொழியில் எந்த மொழியில் எழுதப்பட்டது. ஏன்னா இந்தியாவுக்கு என்று ஒரு மொழி கிடையாது. இந்தியா என்பது பல மொழிகள் அடங்கிய ஒரு நாடு. இப்போ இந்தியாவினுடைய ஆட்சி மொழியில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாகவே 20க்கு மேற்பட்ட மொழிகள் உள்ளன. நம்முடைய ரூபாய் நோட்டில் பார்த்தீங்கன்னாவே 15 மொழிகளுக்கான பெயர்கள் இருக்கும். பேச்சு வழக்கில் மட்டும் பல்வேறு பிரதேசங்களில் 300க்கும் மேற்பட்ட மொழிகள் இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் நமக்கு இணைப்பு மொழியாக அல்லது பல்வேறு மாநிலங்கள் கூடிய இந்த இணைப்பு மொழியாக இருப்பது ஆங்கிலமும் இந்தியும் தான். இப்படி இருக்கும் பொழுது இந்த எந்த மொழியில் எழுதப்பட்டது இந்திய இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவினுடைய எந்த ஒரு மொழியில் எழுதப்பட்டாலும் அது இந்திய இலக்கியம் தான் அப்படிங்கிறது ஒரு சுருக்கமாக சொல்லிக்கலாம். நம்ம அது இப்போ வாய்மொழியில் இருந்திருக்கலாம், அல்லது இந்த 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்கலாம், பேச்சு வழக்கில் இருந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எதில் எழுதப்பட்டாலும் அது இந்திய இலக்கியங்கிற ஒரு விரிவான அளவில் நாம் அதை புரிஞ்சுக்கலாம். இது ஒரு உலக மொழிகளோடு ஒப்பிடும் பொழுது அது ஒரு வினோதமான அம்சம்தான். இதில் ஒரு சிறப்பம்சமாகிறதுல இதில் 2 விதமான சவால்கள் இருக்குது. ஒன்று இந்திய மொழிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சவால். இப்போ தமிழில் எழுதப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறுகதையோ நாவலையோ இந்தியாவினுடைய மற்ற மொழிகளில் இருக்கிறவங்க நேரடியாக வாசிப்பது அப்படிங்கிறது சாத்தியமில்லை. தமிழ் தெரிஞ்சாலொழியே அதை வாசிக்க முடியாது. அதுவே தான் நமக்கும். இப்போ மராத்தியில் எழுதப்பட்ட ஒரு நாடகத்தையோ அல்லது இன்னொரு கட்டுரையோ நம்ம மராத்தியில் வாசிக்க முடியாது. அல்லது இந்தியில் எழுதப்பட்ட ஒரு பிரேம்சந்தனுடைய நாவலோ அல்லது வங்காளத்தில் எழுதப்பட்ட ஒரு நாவலையோ நம்ம அந்தந்த மொழியில் நேரடியாக வாசிப்பது அப்படிங்கிறது பிற மாநிலங்களில் பிற மொழியில் பேசக்கூடியவங்களுக்கு சாத்தியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சவால் இருக்குது. அப்போ இதை கடப்பதற்கு நமக்கு மொழிபெயர்ப்பின் வழியாக மட்டும்தான் நம்ம பண்ண முடியுது. தமிழில் எழுதப்பட்ட ஒரு சிறுகதையோ கவிதையோ இன்னொரு மொழியில் மொழிபெயர்த்து கொடுத்தால் மட்டுமே அந்த மொழியில் இருக்கவங்க அதை படிக்க முடியும். அல்லது பொதுவான இணைப்பு மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்திலோ இந்தியிலோ மொழிபெயர்க்கப்பட்டால் அது இன்னும் பல பேரை சென்றடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்தியாவுக்குள்ளேயே இந்திய மொழிகளில் எழுதப்பட்டுள்ள ஒரு ஆக்கத்தை மற்ற மொழியினர் வாசிக்கணும்னா அதுக்கு மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற ஒரு பாலம் தேவைப்படுது. அப்படிப்பட்ட ஒரு சவால் இந்திய மொழிகளில் எல்லா மொழிகளுக்குமே இருக்குது. அடுத்தது, உலக அளவில் ஒரு இந்திய இலக்கியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு வாசகர் என்ன பண்ண முடியும்? ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு இந்திய இலக்கியத்தை மட்டும்தான் அவரால் படிக்க முடியும். தமிழில் எவ்வளோ பெரிய நாவலாக இருந்தாலும் எவ்வளவு சிறந்த கவிதையாக இருந்தாலும் அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படாத வரை அந்த சிறுகதையோ நாவலையோ அல்லது கவிதையோ உலக அளவில் உள்ள எந்த வாசகரும் அதை வாசிக்க முடியாது. இது இப்படிப்பட்ட ஒரு சவாலும் இந்திய மொழிகளுக்கு இருக்குது. இந்த 2 விதமான சவால்களை கடந்து தான் இந்திய இலக்கியத்தை பற்றி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்திய இலக்கியம் அப்படின்னா உலக அளவில் இந்திய இலக்கியத்தின் முகமாக அறியப்பட்டவர் ரவீந்திரநாத் தாகூர். 1913 அவருடைய கீதாஞ்சலி அப்படிங்கிற அந்த கவிதை தொகுப்புக்கு
அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட போது தான் அவர் அறியப்பட்டார். அந்த கவிதை தொகுப்பை அவர் வங்காளத்தில் எழுதி 1910ஆம் ஆண்டிலேயே வெளியிட்டார். அப்போது வங்கத்தில் கீதாஞ்சலியை எழுதி அவர் வெளியிட்ட போது அது இந்தியாவிலேயே பல பேர்த்துக்கு தெரியாது, வங்கத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை படித்தாங்க. அப்போ 1912ஆம் ஆண்டு தாகூர் தானே அந்த கீதாஞ்சலி கவிதை தொகுப்பிலிருந்து சில கவிதைகளையும் அவருடைய மற்ற கவிதைகளையும் சேர்த்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து 1912ஆம் ஆண்டு லண்டனில் உள்ள இந்தியன் சொசைட்டி அப்படிங்கிற அமைப்பின் மூலமாக ஆங்கிலத்தில் பதிப்பிக்கிறார். அதன் பிறகுதான் அது உலக அளவில் அனைவருடைய பார்வைக்கும் வருகிறது. அதற்கு பிறகுதான் 1913இல் அதற்கு நோபல் பரிசு வருகிறது. அப்போ நோபல் பரிசு பெற்ற பிறகுதான் இந்திய இலக்கியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதனுடைய தாகூர் அப்படிங்கிறவரை எல்லாரும் அறிஞ்சிக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்திய இலக்கியம் அப்படின்னு உலக அளவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நினைவு வரக்கூடிய பெயர்கள் யாருன்னா சல்மான் ருஷ்டி, அருந்ததி ராய், விக்ரம் சேத், இந்த மாதிரியான எழுத்தாளர்கள் தான். இவர்கள்லாம் யார் அப்படின்னா இவங்கெல்லாம் இந்தியன் இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்குள்ளே வர்றாங்க. அப்போ இந்தியன் இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் யார் அப்படின்னா இவங்களை எப்படி நேரடியாக படிக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் ஆங்கிலத்தில் நேரடியாக எழுதக்கூடியவர்கள். அப்போ சர்வதேச அளவில் ஆங்கிலம் வாசிக்கக்கூடிய வாசகர்களை நோக்கி இவர்கள் ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய இந்திய எழுத்தாளர்கள். இந்திய எழுத்தாளர்கள்னால் சில பேர் இந்திய வம்சாவளியினர், சில பேர் இந்தியாவிலேயே வசிக்கக்கூடியவர்கள். அப்போது இந்திய இலக்கியம்ங்கிறது உலக பார்வையில் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் எழுதுறது தானா அப்படின்னா அதை ஒத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்தியன் இங்கிலீஷ் ரைட்டர்ஸ்ங்கிறது ஒரு வகைமை, இந்திய இலக்கியத்தில் ஒரு வகைமை, அவ்வளோதான். அது மட்டுமே இந்திய இலக்கியம் அல்ல. சரி, அப்படின்னா இந்திய இலக்கியம்ங்கிறது இந்தியில் எழுதப்படக்கூடியது இந்திய இலக்கியமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி வரும். இந்தி அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளில் ஒன்று. அதனால் இந்தியில் எழுதப்படக்கூடிய இலக்கியம் மட்டும் அல்லது இந்தியில் மொழிபெயர்க்கப்படக்கூடிய இலக்கியம் மட்டும் இந்திய இலக்கியம் இல்லை. பேச்சு வழக்கு, அதாவது எழுத்துருவே இல்லாத கொங்கணி போன்ற மொழியில் எழுதப்படக்கூடிய ஆக்கங்களுமே இந்திய இலக்கியத்தினுடைய ஒரு பகுதி தான். அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மொழியில் எழுதினாலும், அது இந்தி மட்டுமல்ல, தமிழில் எழுதினாலும், வங்காளத்தில் எழுதினாலும், காஷ்மீரில் எழுதினாலும் அது இந்திய இலக்கியத்தினுடைய ஒரு பகுதி தான். அப்போ இந்திய இலக்கியத்தை எப்படி தான் வரையறுக்கிறது அப்படின்னா வரையறுப்பதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இந்தியாவினுடைய நிலப்பரப்பில் பூகோள அமைப்பினுடைய எல்லா வகைமைகளும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பனி பொழியக்கூடிய இமயமலை, இந்த பக்கம் பாலைவனமாக இருக்கக்கூடிய ராஜஸ்தான், அதனுடைய மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னா கங்கையினுடைய அந்த வளமான சமவெளி, அதுக்கு கீழே வந்தால் கனிம வளங்கள் நிறைந்த ஜார்க்கண்ட், ஒரிசா மாதிரியான மாநிலங்கள், தக்கான பீடபூமி, கிழக்கிலும் மேற்கரும் கடற்கரைகள், இது மாதிரி பூகோள அமைப்பினுடைய எல்லா விதமான அமைப்பு பிரிவுகளுமே இந்தியாவில் இருக்குது. அப்போது இந்தந்த நிலப்பரப்புகளுக்கு ஏற்ப, இந்த பூகோள அமைப்புக்கு ஏற்ப மக்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வந்து தனித்தன்மை வாய்ந்தவங்களாக இருக்குது. ஒரு மாநிலத்தில் ஒரு மொழி பேசக்கூடிய வாழ்க்கை முறையும் இன்னொரு மாநிலத்தில் இன்னொரு மொழி பேசக்கூடிய வாழ்க்கை முறையும் ஒன்று அல்ல. ஏன்னா அது அந்த பூகோள அமைப்புக்கு ஏற்ப அதெல்லாமே மாறுது. அப்போது அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பண்பாடு, பழக்க வழக்கங்கள், சடங்கு, சம்பிரதாயங்கள், நம்பிக்கைகள் எல்லாமே தனித்தன்மை வாய்ந்தவளாக இருக்கின்றன. அப்போ அங்கிருந்து எழுதப்படக்கூடிய இலக்கியங்கள், அந்த மொழியில் எழுதப்படக்கூடிய இலக்கியங்கள் எல்லாமே இந்த தனித்தன்மைகளை அடியொட்டியே எழுதப்படக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. இதே சமயத்தில் இந்தியாவுக்கு என்று இந்த பெரிய ஒரு நிலப்பரப்புக்கு என்று ஒரு பொதுத்தன்மைகள் சிலதெல்லாம் இருக்குது. இந்த பொதுத்தன்மைகள் இந்த அரசியல் அமைப்பால் அல்லது இங்கே இருக்கக்கூடிய சமூக சூழ்நிலைகளால் ஏற்படக்கூடிய பொதுத்தன்மைகள். இந்த பொதுத்தன்மைகளில் குறிப்பிடத்தக்க பொதுத்தன்மைகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாயிக்கான அடிப்படை பிரச்சனைகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயியும் வந்து அனுபவிக்க நேரிடும். அதே மாதிரி கடற்கரையில் வாழக்கூடிய மீனவர்கள் வங்காளத்தில் இருந்தாலும் சரி அல்லது கேரளத்தில் இருந்தாலும் சரி அவங்களுடைய அடிப்படையான பிரச்சனைகள் ஒன்றும் போலவே இருக்கும். அதே மாதிரி பெண்களுடைய பாடுகள், குழந்தைகளுடைய சிரமங்கள், இது எல்லாமே இந்தியா முழுக்க மொத்தமாக ஒரு அடிப்படையான பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் ஒரு இருக்கும். அப்போ இரண்டு தன்மைகள் இருக்குது. அப்போ இதில் எப்போ வந்து ஒரு மொழிக்குரிய ஒரு மாநிலத்திற்குரிய தனித்தன்மைகள் இருக்கோ அதே அளவில் இந்தியாவுக்கு என்ற ஒரு பொதுத்தன்மை அப்படிங்கிறது இருக்குது. இந்த இரண்டையுமே ஒரு சேர எந்த இலக்கியம் எழுதி காட்டுங்கிறதோ அதை வந்து ஒரு இந்திய இலக்கியம் அப்படின்னு ஒரு உத்தேசமான வரையறைக்குள்ளே நம்ம கொண்டு வரலாம். இது வந்து கராரான வரையறை இல்லை. அப்போ இந்திய இலக்கியத்தை இந்த மாதிரி சொன்னோம்னா அந்த தனித்தன்மைகளையும் பொதுத்தன்மைகளையும் சேர்த்து சொல்லக்கூடிய இலக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா தான் ஒரு ஒரு கராரான வரையறை இல்லாமல் ஒரு சின்ன வரையறை வச்சுக்கலாம். இப்போ ஆரோக்கிய நிகேதனம் அப்படின்னு ஒரு வங்காள நாவலை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஆரோக்கிய நிகேதனத்தை பற்றி நமக்கு தெரியும். அது என்ன பேசுது அப்படின்னா மரபான ஒரு ஆயுர்வேத வைத்திய முறைக்கும் நவீன வைத்திய சிகிச்சை முறைக்குமான மோதல். ஒரு காலகட்டத்தில் நவீன ஆங்கில மருத்துவம் உள்ள வரும்போது மரபான அந்த ஆயுர்வேத மருத்துவர் அப்படிங்கிறவர் என்ன ஆகிறார், அவருடைய இடம் என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை வைக்கிறது தான் வந்து ஆரோக்கிய நிகேதனத்துடைய மையப்பொருள்.
அது இன்னொரு வகையில் மரபுக்கும் நவீனத்துக்குமான மோதல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இது ஏன் எல்லாரும் வந்து நம்ம ஒரு இந்திய நாவல்னு ஒத்துக்கிறோன்னா, இது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் மசாயை பற்றி மட்டும் பேசலை. நம்ம எல்லாத்துக்கிட்டையும் நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய இந்த நம்முடைய மரபான மருத்துவத்துக்கும் இன்றைக்கி கூடிய ஆங்கில மருத்துவத்துக்கும், அது மருத்துவத்துக்கு மட்டுமல்ல எல்லாத்துக்குமே பொருந்தும், எல்லா துறைகளுக்குமே பொருந்தும். இந்த மோதலை இந்த நாவல் பேசுகிறதுனால தான் அது இந்திய நாவல். இந்தியாவுக்கு மொத்தமான ஒரு மொழிபெயர்ப்பின் வழியாக அது படித்தாலும் கூட நாம் எப்படி அதை அடையாளப்படுத்திக்கிறோன்னா, அது நமக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை தான் அது பேசுது அப்படிங்கிற ஒரு பொது புரிதலுக்கு நாம் போகிறோம். இப்போ இந்திய விவேக் ஷான்பக் அப்படிங்கிறவர் வந்து காச்சர் கோச்சர்னு ஒரு நாவல் கன்னடத்தில் எழுதினார். அந்த கன்னடத்தில் இருக்கக்கூடிய அந்த நாவல் இப்போ சமீபத்தில் வந்த நாவல் தான். அந்த நாவல் ஒரு குடும்ப வன்முறை எந்த அளவுக்கு வெகு நுட்பமாக செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடிய ஒரு நாவல். இந்த குடும்ப வன்முறை அப்படிங்கிறது அந்த குடும்ப உறுப்பினர்களால் எப்படி வெகு நுட்பமாக செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற அந்த நாவல் பேசினாலும் கன்னடத்தில் இருந்தால் கூட அதை நம்ம படிக்கும்போது நம்ம பக்கத்து வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு காட்சியை அல்லது அந்த அனுபவத்தை பார்க்க முடியுது. அதனால தான் அது கன்னட நாவலாக இருந்தாலும் ஒரு இந்திய நாவலாக அது நமக்கு ஒரு பெரிய அனுபவத்தை தருவதாக இருக்கிறது. இப்போது இந்த இந்திய நாவல் அல்லது இந்திய இலக்கியத்தினுடைய மரபுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நீண்டகால ஒரு மரபை கொண்டது. அது வாய்மொழி மரபில் தொடங்கி அதுக்கப்புறம் வந்து ஓலைச்சுவடிகளுக்கு வந்து பிறகு அச்சு தொழில்நுட்பத்துக்கு வந்து இப்போது இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இவ்வளோ பெரிய நீண்ட வரலாறு இருக்கக்கூடிய ஒரு இந்திய இலக்கியத்தை இந்த ஒரு மேடையில் அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம பேசுகிறது அல்லது 3/4 மணி நேரத்துக்குள்ளே பேசுகிறதுங்கிறது எல்லா தரப்புகளையும், ஏன்னா அதனுடைய வகைமைகள் வந்து பல இருக்குது. ஆரம்பத்தில் கவிதைகளில் ஆரம்பித்து சிறுகதைகள், நாவல்கள், கட்டுரைகள், விமர்சனங்கள், தன் வரலாறு அப்படின்னு அதனுடைய பகுதிகள் வந்து ஏகப்பட்ட வகைகள் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நாம் பேசுகிறதுங்கிறது வாய்ப்பில்லை. அதனால் இதில் இந்திய நாவல்களை மட்டும் மையப்படுத்தி சில விஷயங்களை மட்டும் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்திய நாவல் அப்படிங்கிற வடிவம் 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயனுடைய வருகைக்கு பிறகு நமக்கு அறிமுகமானது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நூற்றாண்டிலேயே பாணபட்டர் அப்படிங்கிறவர் காதம்பரி அப்படின்னு ஒரு நூலை எழுதியிருக்கிறதாகவும் அந்த நூல் தான் இந்தியாவினுடைய முதல் நாவல் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. ஆனால் விமர்சகர்கள் என்ன கருத்தை முன்வைக்கிறார்கள்னா, அந்த பாணபட்டர் எழுதிய அந்த காதம்பரி அப்படிங்கிற அந்த நூல் பெரிதும் உரைநடை காவிய மரபை ஒட்டி இருப்பது, அதை நாவலுக்குள்ளே நம்ம கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் மராத்தி மொழியிலையும் கன்னடத்துலேயும் நாவல் அப்படிங்கிற வடிவத்துக்கான பேர் வந்து காதம்பரி அப்படிங்கிறது தான் இன்னுமே வச்சுருக்காங்க. அப்போது இந்திய மொழிகள் எழுதப்பட்ட முதல் நாவல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1857 மராத்தியில் பாபா பதம்ஜி அப்படின்னு ஒரு எழுத்தாளர் அவர் தான் எழுதியிருக்காரு. யமுனா பரியத்தன் அப்படிங்கிற ஒரு நாவல், அதாவது யமுனை யாத்திரை அப்படிங்கிற பேரில் ஒரு நாவல் எழுதியிருக்காரு. இது வெளியான ஆண்டு 1857. தமிழினுடைய முதல் நாவல் இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பிரதாப முதலியார் சரித்திரம், வேதநாயக பிள்ளை எழுதினார். என்னன்னா இந்த நாவலை ஒரு 1857, அதாவது மராத்தியில் முதல் நாவல் வெளியான அதே ஆண்டில் மாயூரம் இந்த வேதநாயகம் பிள்ளை வந்து பிரதாப முதலியார் சரித்திரத்தை எழுதி முடிச்சிட்டார். ஆனால் அது வந்து வெளிவந்த ஆண்டு 1879, சில 20 வருஷம், கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் வெளியானதுனால இந்தியாவினுடைய முதல் நாவல் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை நம்ம பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படிங்கிறது ஒரு மயிரிழையில் இழந்துருச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம கமலாம்பாள் சரித்திரத்தை P.R. ராஜமையர் எழுதினார் 1893. 98 ஆ மாதவையா சார் சொன்னார் இல்லையா, ஆ மாதவையா எழுதிய பத்மாவதி சரித்திரம், இதெல்லாம் பின்னாடி தமிழில் வெளிவந்தது. இப்போ தென்னக மொழிகளில் அடுத்தது 1867 தெலுங்குனுடைய முதல் நாவல் வெளியாகுது. நாரஹரி கோபாலகிருஷ்ண செட்டிங்கிறவர் ரங்கராஜ சரித்திரம் அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு. இதுலேயுமே வந்து இன்னொரு முரண் இருக்குது. இதுக்கப்புறம் 1878 அடுத்த நாவல் வரும்பொழுது நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பெயர் கந்துகூரி வீரேசலிங்கம் பந்துலு அப்படிங்கிறவர் ராஜசேகர சரித்திரம்ங்கிற ஒரு நாவல் எழுதுகிறார். இந்த நாவல் தான் நவீன தெலுங்கு நாவலினுடைய முதல் நாவல் அப்படிங்கிற மாதிரி தான் விமர்சகர்கள் இன்றைக்கும் கருதுகிறாங்க. இதே பிரச்சனை மலையாள நாவல்களுக்கு இருக்குது. மலையாள நாவல்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது சந்து மேனன் அப்படிங்கிற எழுதின அந்த இந்துலேகா அப்படிங்கிற நாவல். இது 1889 வெளிவந்திருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடியே 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்பு நெடுங்காடி அப்படிங்கிறவர் குண்டலதா அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்கிறதா குறிப்புகள் இருக்குது. அது வந்து ஒரு விவாதத்தில் இருக்குது. இதுதான் அது மலையாளத்துடைய முதல் நாவல் தான். ஆனால் அதையுமே வந்து விமர்சகர்கள் ஒத்துக்கலை. இந்துலேகா தான் நாவல் வடிவத்தில் வந்த முதல் நாவல் அப்படிங்கிறது.
இதே பிரச்சனை கன்னடத்துலேயே இருக்குது. கன்னடத்தினுடைய முதல் நாவல் 1892 தான் வெளிவந்திருக்கு, சூரியகாந்தா அப்படிங்கிற நாவல். இதுலேயுமே இதுக்கு போட்டியாக இதுதான் கன்னடத்தினுடைய முதல் நாவல்னு சொல்லக்கூடிய ஒன்று வந்து இந்திராபாய்ங்கிற நாவல் 1899 வந்திருக்கு. அப்போ தென்னக மொழிகளில் நாவல்கள் இப்படி தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் எழுதப்பட்டிருந்த காலத்தில் வங்காளத்தில் என்ன நடந்தது? ஏன்னா நமக்கெல்லாம் நாவல் அப்படின்னா முதல்ல வங்காளத்தினுடைய நாவல்கள் தான் ஞாபகம் வரும். குறிப்பாக பங்கிம் சந்திர சாட்டர்ஜிங்கிற மாதிரி நாவலாசிரியர்கள். பங்கிம் சந்திர சாட்டர்ஜி தான் முதல் நாவலை எழுதினார். ஆனால் அவர் எழுதினது ஆங்கிலத்தில். தன்னுடைய முதல் நாவலை அவர் ஆங்கிலத்தில் எழுதுகிறாரு, ராஜ்மோகனின் மனைவி அப்படிங்கிற பேரில். அதுக்கப்புறம் 1865 தான் தன்னுடைய முதல் நாவலை துர்கேச நந்தினிங்கிற நாவல் எழுதுகிறார். இன்றைக்கி நம்ம விவாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வந்தே மாதரம் பாடல் இடம்பெற்ற அந்த ஆனந்த மடம் நாவலை எழுதக்கூடிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜி தான். இந்தியினுடைய முதல் நாவல் கிட்டத்தட்ட இதே காலகட்டத்தில் தான் எழுதுனாங்க. இப்போ இந்த நாவல்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இது எல்லாமே ஆண்களுடைய பெயர்களாக இருக்கு, இதில் பெண் நாவலாசிரியர்கள் எங்கே வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். கிட்டத்தட்ட இதே காலகட்டத்தில் இந்தியாவினுடைய முதல் நாவலாக கருதப்படக்கூடிய நாவல் வந்து தீப் நிர்பன் அப்படிங்கிற ஒரு நாவலை வங்காளத்தில் ஸ்வர்ணகுமாரி தேவி அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காங்க. இந்த ஸ்வர்ணகுமாரி தேவி பற்றி தேடி போனீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 30க்கும் மேற்பட்ட நாவல்கள் எழுதியிருக்காங்க. இவங்க வந்து வேறு யாரும் இல்லை, தாகூருடைய சகோதரி. அவங்க தான் வந்து இந்தியாவினுடைய முதல் பெண் நாவலாசிரியர் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இப்போ இந்த நாவல்கள் எல்லாத்துலேயும் ஒரு பொதுத்தன்மை என்ன இருக்குது? ஆரம்ப காலகட்டங்களில் வந்திருக்கக்கூடிய நாவல்களுடைய பொதுத்தன்மை என்ன இருக்குன்னா, எல்லாமே ஏதோ ஒரு வகையில் பெண்களுடைய பாடுகளை பற்றி, பெண்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய நாவல்களாகவே இருக்கின்றன அப்படிங்கிறது. குறிப்பாக அந்த காலத்தில் சமூக பிரச்சனைகளாக இருந்த விதவை மறுமணம், பெண் கல்வி, இந்த மாதிரியான விஷயங்களை மையப்படுத்துகிற நாவல்களாகவே இவற்றில் பெரும்பாலும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த போக்கு, அதாவது பெண்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய இந்த போக்கு அப்படிங்கிறது அந்த காலத்து நாவல்களில் மட்டுமில்லை, இந்தியாவினுடைய நவீன நாவல்களையும் இந்த போக்கு தொடர்ந்து வந்திருக்கிறத நாம் பார்க்க முடியும். இப்போ இந்தியாவினுடைய முக்கியமான நாவல் வரிசையில் எல்லாரும் சொல்லக்கூடிய நாவல் வந்து குடும்பம் சிதைகிறது அப்படிங்கிற ஒரு நாவல். இது வந்து கன்னடத்தில் பைரப்பா எழுதின ஒரு நாவல். இந்த நாவலை பற்றி நிறைய பேர் இங்கே இருக்கக்கூடிய வாசகர்களில் சில பேர் படிச்சிருப்பீங்க, சில பேர் படிச்சிருக்க மாட்டேங்க. ஆனாலும் இது வந்து பெண்களை மையப்படுத்திய ஒரு கதை அப்படிங்கிற கோட்டில் மட்டும் நான் இதை சொல்கிறேன். இந்த நாவலினுடைய கதை இந்த கங்கம்மா அப்படிங்கிற ஒரு பெண்ணினுடைய குடும்பம் எப்படி சிதைஞ்சு போகுது காலப்போக்கில் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நாவல் பேசுது. கங்கம்மா ஒரு விதவை தாய், அவருக்கு 2 பசங்க, 2 பேருமே முரடர்கள், அசடர்கள். அவங்களுடைய இந்த முட்டாள்தனத்தினாலையும் இந்த அம்மாவுடைய சில கெட்ட குணங்கள்னாலையும் தொடர்ந்து அந்த குடும்பம் மெல்ல மெல்ல சீரழிஞ்சு தன்னுடைய சொத்துக்களையில் இழந்து ஒன்றுமில்லாமல் போகிறது தான் அந்த நாவல். ஆனால் இந்த நாவலுடைய இன்னொரு முக்கியமான மைய பாத்திரம்ங்கிறது நஞ்சம்மா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். இந்த நஞ்சம்மா இந்த கங்கம்மாவுடைய மூத்த மருமகள். இந்த குடும்பத்தையே சீரழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக தொடர்ந்து தன்னுடைய புத்திசாலித்தனத்தாலையும் கடுமையான உழைப்பாலையும் பொறுமையினாலையும் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் அத்தனை முயற்சிக்கு பிறகும் அந்த நஞ்சம்மாவுடைய அந்த கடினமான வாழ்க்கைக்கு பிறகும் அவளால் இதை தடுத்து நிறுத்த முடியறதில்லை அப்படிங்கிறது அந்த நாவலுடைய ஒரு மையம். இப்போ இந்த நஞ்சம்மாங்கிற கதாபாத்திரத்தை பார்க்கும் பொழுது பார்த்தா இந்திய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களை வந்து அந்த நஞ்சம்மாவுடைய முகத்தோடு பொருத்தி பார்க்க முடியும். ஏன்னா இந்திய குடும்பங்களுடைய முக்கியமான அச்சாணியாக விளங்குவது அப்படிங்கிறது பெண்கள். அந்த குடும்பத்தினுடைய ஏற்றமோ அல்லது சரிவோ அது வந்து அவங்களுடைய கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ நஞ்சம்மா அப்படிங்கிற கதாபாத்திரம் கன்னடத்தில் எழுதப்பட்ட ஒரு நாவலுடைய கதாபாத்திரமாக இருந்தால் கூட இந்தியாவினுடைய எந்த ஒரு குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய பெண்ணோடு பொருத்தி பார்க்க முடிகிற அளவுக்கு வலுவான ஒரு கதாபாத்திரமாக அமைந்திருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்ன ஆரோக்கிய நிகேதனம், அந்த வங்கத்தில் இருந்த நாவல் சொன்னேன் இல்லையா, அந்த நாவலில் இருக்கக்கூடிய கதாபாத்திரத்தை பார்த்தீங்கன்னா அதனுடைய மைய கதாபாத்திரம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆயுர்வேத வைத்தியரான ஜீவன் மாஷாய். ஜீவன் மாஷாயினுடைய மனைவி ஆத்தர்பவ் அப்படின்னு ஒருத்தங்க. இந்த ஆத்தர்பவ் இவர் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா, இவர் ஆங்கில மருத்துவம் படிக்கிறதுக்கு கல்கத்தாவுக்கு போன சமயத்தில் மஞ்சரி அப்படிங்கிற ஒரு பெண்ணோட ஒரு காதல் ஏற்படுது. ஆனால் அந்த மஞ்சரி இவரை ஏற்றுக்க மறுத்துறாங்க. ஏன்னா இவர் தொடர்ந்து ஆயுர்வேதத்தை தான் நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதுனால அந்த மஞ்சரி இவரை மறுத்துட்டு வேறொரு கூட படித்த இன்னொரு ஆங்கில மருத்துவம் படிக்கக்கூடிய இன்னொரு டாக்டரை அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த மஞ்சரியை பழிவாங்குவதற்காக, அந்த மஞ்சரிக்கு முன்னால் தான் சிறப்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக இவர் வந்து இந்த ஆத்தர்பவை கல்யாணம் பண்ணிக்கிறார். இது கல்யாணமான சில நாட்கள்லேயே இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருது இவர் வந்து தன் மீது எந்த ஒரு துளி அன்பு கூட கிடையாது,
தன்னை இப்படி மனைவியாக ஒரு அந்தஸ்தை கொடுத்து வச்சிருக்கிறது அப்படிங்கிறதா அந்த மஞ்சரியின் முன்னால் நான் எப்படி வாழ்ந்து காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்காக தான் அப்படிங்கிறத புரிஞ்சதுக்கப்புறம் அதான் இனிமேல் வாழ்க்கையில் ஒரு துளி அன்பு கூட எனக்கு கிடைக்காதுங்கிற உறுதியானதுக்கப்புறம் இவர்களுடைய குணநலங்களே மாறிடுது. விஷத்தை காக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக மாறிவிடுகிறார். இந்த கதாபாத்திரத்தை யோசிக்கும்போது இந்திய திருமண உறவுகளில் எப்படி ஒரு குடும்ப உறவுகளில் திருமண உறவுகளில் விருப்பமில்லாத ஒரு பெண் போய் மாட்டிக்கொள்ளும் போது அந்த குணநலங்கள் எப்படி மாறுகிறதுங்கிறதுக்கு ஒரு சரியான உதாரணமாக இந்த ஆத்தர்பவ் அப்படிங்கிற இந்த கேரக்டரை நம்ம வந்து வச்சுக்க முடியும். பிரேம்சந்தை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க, இலக்கிய வாசகர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். உபன்யாஸ் சாம்ராட், அதாவது நாவல்களினுடைய பேரரசர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தி நாவலாசிரியர். அவர் 25 நாவல்களுக்கு மேலே எழுதியிருக்காரு, 300க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்காரு. அவருடைய முக்கியமான நாவல் வந்து கோதானம், அது ஒன்று தான் தமிழில் வந்திருக்கு. ஆனால் நான் சொல்ல போகிறது நிர்மலா அப்படிங்கிற ஒரு நாவல் பற்றி. நிர்மலா அப்படிங்கிற ஒரு அபலை சிறுமி மையமாக வச்சு அவர் எழுதியிருக்கக்கூடிய முக்கியமான நாவல். ஒரு அபலை சிறுமி வரதட்சணை கொடுக்க முடியாத காரணத்தினால 15 வயதில் 2ஆம் தாரமாக ஒரு செல்வந்தருக்கு வாழ்க்கைப்படுகிறார். அவருக்கு ஏற்கனவே முதல் தாரத்தினுடைய பசங்க 2 பேர் இருக்காங்க. முதல் பையனுக்கும் இந்த பொண்ணு நிர்மலாவுக்கும் வயது வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஒரே வருஷம்தான், அந்த அளவுக்கு சின்ன பொண்ணு. இப்போது இந்த செல்வந்தரான கணவருக்கு ஒரு இளம் மனைவி மேலே வழக்கமாக ஏற்படக்கூடிய சந்தேகம், அதனால் ஏற்படக்கூடிய கொடுமைகள், இந்த பசங்களால் வரக்கூடிய துன்பங்கள், அப்புறம் அந்த செல்வந்தருடைய சகோதரியினால் வரக்கூடிய துன்பங்கள், அப்புறம் இவருக்கு ஏற்கனவே வரதட்சணை கொடுக்க முடியாதனால கல்யாணம் மறுக்கப்பட்ட அந்த முதல் மாப்பிள்ளை ஒருத்தர் இருப்பார் இல்லையா, பெண் பார்த்துட்டு போனவர், அவரோட வரக்கூடிய துன்பங்கள்னு இவருடைய வாழ்க்கையில் அந்த 36 வயதில் அவர் இறந்துருவா. இந்த 36 வயது வரைக்குமான காலகட்டத்தில் இந்த பெண் நிர்மலா சந்திக்கக்கூடிய அத்தனை அவலங்களும் தான் அந்த நாவல். இதை நான் வந்து என்னுடைய கல்லூரி காலத்தில் ஹிந்தியில் இந்த நாவலை நான் படித்தேன். அப்போது ஒவ்வொரு அத்தியாயம் படிக்கும்போதும் இப்படிப்பட்ட துன்பங்களில் வந்து பெண்கள் இருக்காங்களா, இப்படிப்பட்ட துன்பக்கதை நாம் படிக்கத்தான் வேணுமா, ஒவ்வொரு பக்கமுமே கண்ணீர் கண்ணீர் கண்ணீர்னு இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய மன அவஸ்தையோடு தான் அந்த நாவலை படித்து முடித்தேன். ஆனால் இன்றைக்கி யோசித்து பார்க்கும்போது நிர்மலா மாதிரியான இந்த ஒரு அபலை பெண்களுடைய கண்ணீர் வந்து இந்தியாவில் இன்னுமே எல்லா பக்கமுமே இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி அந்த நாவலை பற்றி நான் பெருசாக யோசிக்க தோணுது. இன்னும் இது தமிழில் வரலை அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு பெரிய சோகம்தான். இன்னொரு முக்கியமான நாவல் சிகப்பு தகர கூரை அப்படின்னு நிர்மல் வர்மா அப்படின்னு ஒருத்தர் எழுதுனது. இது வந்து ஒரு சிறுமி, அதாவது ஒரு 10 பருவத்தில் இருக்கக்கூடிய பருவம் அடையக்கூடிய காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய மனம், பெண்ணினுடைய நிலை. இது வந்து தமிழில் அல்லது இந்திய அளவில் இந்த மாதிரியான ஒரு களத்தை எடுத்துக்கொண்ட நாவல்களோ சிறுகதைகளோ எதுவுமே இல்லை. அதாவது இந்த பருவமடையக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அந்த உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் தன்னுடைய மனசில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், அப்புறம் அவங்களுக்கு வந்து 2 விதமான உணர்வுகள் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் பரவசம் இருக்கும், சில பயம் இருக்கும், சில அதிர்ச்சிகள் இருக்கும். இது எல்லாத்தையும் யார்கிட்டையும் போய் பகிர முடியாது. ஒரு கூச்சம் இருக்கும், உள்ளார்ந்த ஒரு கூச்சம், தன்னுடைய உடலை பார்த்தே அவங்களுக்கு ஒரு கூச்சம் இருக்கும். சில சமயங்களில் வந்து இது யார்கிட்டையா சொல்லலாமான் இருக்கும், சொல்லக்கூடாதுன்னு இருக்கும். இந்த மாதிரியான மனத்தவிப்புகள் இருக்கும் பொழுது இந்த தவிப்புகளை பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண், ஏன்னா அந்த அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாகிட்ட பகிர்ந்துக்க முடியாது, ஏன்னா அந்த அம்மாவும் ஏற்கனவே அவங்க கர்ப்பமாக இருப்பாங்க, இன்னொரு குழந்தைக்காக தாயாக இருப்பாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்கார பொண்ணுக்கிட்ட சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு தனிமையில் ஒரு மலைநகரத்தில் இருக்கக்கூடிய பெண்ணினுடைய உளவியலை மிக ஆழமாக சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு நாவல். இந்த நாவல் இந்திய அளவில் இந்த மாதிரியான ஒரு களத்தை எடுத்துக்கொண்ட நாவல்ங்கிற வகையில் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லணும். இன்றைக்கி வந்து பிப்ரவரி 14 காதலர் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்திய பெண்ணினுடைய காதலை பற்றி ஒரு நாவலை சொல்லணும் இல்லையா. இதுவும் ஒரு வங்க நாவல். மைத்ரேயி தேவி அப்படின்னு ஒருத்தங்க எழுதுனது, அவங்க எழுதின ஒரே நாவல் இதுதான். மிர்சா அலியத் அப்படின்னு ஒரு ரொமானியன் 1920களில் இந்தியாவினுடைய சமஸ்கிருதத்தையும் இந்திய வேலையும் கற்றுக்கிறதுக்காக இந்தியாவுக்கு வரார். அப்போ வங்கத்தில் இருக்கக்கூடிய இந்திய அறிஞரான சுரேந்திரநாத் தாஸ் அப்படிங்கிற ஒரு பேராசிரியர்கிட்ட மாணவராக சேர்றார். அந்த பேராசிரியர் இவருடைய ஆர்வத்தையும் இதெல்லாம் பார்த்துட்டு தன்னுடைய வீட்டிலேயே மாணவரை தங்க வச்சுக்கிறார். இவருக்கு 2 பெண்கள், ஒன்று மைத்ரேயி தேவி, இன்னொரு தங்கை இருக்கா. காலப்போக்கில்
மைத்ரேயி தேவிக்கும் இந்த மிர்சா அலியத்துக்கும் காதல் ஏற்படுது. இந்த காதல் பெற்றோர்களுக்கு தன்னுடைய தங்கையின் மூலமாக தெரிய வந்துடுது. என்ன நடக்கும்? மாணவரை பேராசிரியர் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்றாரு. இதுக்காக தான் நீ இங்கே வந்தையா, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு. அவர் காதல் மறுக்கப்பட்ட மிர்சா அலியத் இமயமலை போய் கொஞ்ச நாள் தெரிஞ்சுட்டு அப்புறம் ஊருக்கு போயிடுறார். இந்த பொண்ணுக்கு மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு மலைநகரத்தில் வசதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இதோட அந்த காதல் கதை முடிஞ்சிடுது. ஆனால் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு பிறகு ஐரோப்பாவுக்கு போய்விட்டு வரக்கூடிய ஒரு நண்பரின் வழியாக மைத்ரேயி தேவிக்கு ஒரு தகவல் தெரியுது. தன்னுடைய காதலன் மிர்சா அலியத் ரொமானிக்கு போனதுக்கப்புறம் ஒரு பெரிய நாவலாசிரியராக வந்துட்டார். அவர் எழுதின 2வது நாவல் வங்காள இரவுகள்ங்கிற பேரில் வந்திருக்கு. அந்த நாவல் மைத்ரேயி தேவிக்கு தான் வந்து சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை எல்லாம் சொல்கிறார். அதை விட முக்கியமான விஷயமா சொல்கிறது என்னென்னா, இந்த நாவலே தன்னுடைய காதல் கதை பற்றி தான் எழுதியிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதில் அதிர்ச்சியான தகவல் என்னென்னா, இவங்க 2 பேருக்குள்ள இந்த காதல் உறவில் வந்து உடல் உறவு அப்படிங்கிறது வந்து நிகழ்ந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய சாப்டரில் இருக்குது அப்படிங்கிறத இந்த தகவலை நண்பர் சொல்கிறார். இது வந்து இவருக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை தருது. வங்காள மாதிரியான ஒரு பெரிய குடும்பத்தில் ஒரு சில மாதங்கள் மட்டுமே மாணவராக இருந்தவரிடம் ஏற்பட்ட காதலில் வந்து இந்த மாதிரி சம்பவம் நடக்காத ஒரு பொழுது இதை எப்படி அவர் எழுதலாம் அப்படிங்கிறது இந்த பொண்ணுக்கு வந்து பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ இது எப்படி உறுதி பண்ணிக்கிறது அப்படின்னா, அந்த நாவல் அப்போ ஃப்ரெஞ்சில் மொழிபெயர்த்திருப்பதாக தெரிந்து அந்த ஃப்ரெஞ்சு நாவலை வாங்கி தனக்கு தெரிந்த ஒரு நண்பரிடம் ஆங்கிலத்தில் மொழிமாற்றி அந்த நாவலை படிக்கிறாங்க. படிக்கும்போது அந்த நண்பர் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்போ உடனடியாக அவங்களுக்கு ஒரு கோபம் வருது. இந்த மாதிரி என்னை வந்து இவர் இது மாதிரி மோசமாக சித்தரிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் வருது. இந்த கோபம் வந்து மெல்ல மெல்ல, ஏன்னா உடனடியாக நேரில் பார்த்து சண்டை போடணும்னுலாம் தோணுது. ஆனால் அவர் எங்கே இருக்கார், எப்படி இருக்காருன்னெல்லாம் தெரியாது. இவங்க ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குடும்ப வாழ்க்கையில் வேறு இருக்காங்க. அப்போ மெல்ல 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 அந்த கோபம் தணியும் பொழுது காதல் மேலெழுகிறது. இல்லை, அவர் பண்ணதில் ஒன்றும் தப்பு இல்லை, ஏதோ எழுதிட்டாரு தெரியாமல், ஆனால் இந்த நாவலை வந்து இந்த காதலை பற்றி எழுத நாவல் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த உணர்வுகள் மாறி மாறி தத்தளிச்சுட்டே இருக்காங்க. ஒரு முறை அவரை சந்திச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இதை தன்னுடைய கணவரிடம் அவங்க சொல்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் வந்து, இந்த மைத்ரேயி தேவி தாகூரினுடைய மாணவி, கவிதைகள்லாம் எழுதக்கூடியவங்க. இப்போ கணவரிடம் இந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லும்போது அவர்களுக்கு வயது 60. இப்போ 60 வயதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர்த்திட்ட விசாரித்து சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் இவர் பேராசிரியராக இருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு தாகூரை பற்றிய ஒரு உரையை அங்கே ஏற்பாடு செஞ்சு சிக்காகோ பல்கலைக்கழகத்துக்கு போகிறாங்க. அங்கே இவர் வரக்கூடிய மைத்ரேயி தேவி வரக்கூடிய விஷயம் வந்து அவருக்கு தெரியாது, மிர்சா அலியத்துக்கு தெரியாது. நேரடியாக அவர்கிட்ட எந்த தகவலும் இல்லாமல் அவருடைய அறைக்கு போய் நிற்கிறாங்க. அவரை வந்து முகம் நிமிர்த்தி பார்க்கக்கூட அவர் தயாராக இல்லை. அந்த பெண்ணை மைத்ரேயி தேவி வந்து நிற்கிறாங்க. அவரை வந்து பார்க்கக்கூட அவர் தயாராக இல்லாமல் அந்த தன்னுடைய மேசையில் உட்காந்து குடிச்சிட்டே இருக்கார். தலை நிமிர்த்தி பார்க்குறதே இல்லை. இவங்க ரொம்ப நேரம் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, அவர் பேசலை. கடைசியாக சரி இனி இங்கே இருக்கிறதுல எந்த பயனும் இல்லைன்னு எழுந்திரிச்சு வரும்போது மட்டும் அவர் நிமிர்ந்து பார்க்குறாரு. அப்போ அவங்களுக்கு தெரியுது அந்த கண்ணில் வந்து அந்த காதலினுடைய ஒளியே இல்லை, நான் ஏமாற்றத்தோட திரும்பினேன் அப்படின்னு வந்துடுறாங்க. இந்தியாவுக்கு திரும்பின அவங்க தன்னுடைய 14 வயதில் அவரை சந்தித்த நாள் முதல் இந்த சிக்காகோ போய் சந்தித்த நாள் வரைக்குமான இந்த கதையை ஒரு தன்வரலாறாக எழுதுகிறார். வங்க மொழியில் எழுதுகிறாரு. அதை திருப்பி ஆங்கிலத்திலையும் அவங்களே மொழிபெயர்க்கிறாங்க. இந்த நாவலுக்கோட பெயர் வந்து கொல்லப்படுவதில்லை. அதாவது அழியக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய ஆத்மா அழிவதில்லை, கொல்லப்படுவதில்லை. கொல்லப்படக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய ஆத்மா கொல்லப்படுவதில்லை அப்படிங்கிற அந்த கீதையில் இருக்கக்கூடிய வரியில் கொல்லப்படுவதில்லைங்கிற சொல்லை எடுத்துட்டு அந்த நாவலுக்கு கொல்லப்படுவதில்லைங்கிற தலைப்பு வைக்கிறாங்க. அப்போது இந்த அழிவற்ற காதல் அப்படிங்கிறது கொல்லப்படுவதில்லை அப்படிங்கிறது அந்த நாவலுடைய கடைசி வரியாக இருக்கும். இப்போ இந்த நாவல்களை எல்லாம் பார்க்கும் பொழுது பெண்களுடைய காதல், பெண்களுடைய அந்த அபலை பெண்ணுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது, இந்த மாதிரி தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு போக்கை பார்க்கும் பொழுது இதெல்லாம் எங்கிருந்து தொடங்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. நம்முடைய எல்லா இலக்கிய மரபுடைய தொடக்கம் தொடர்ச்சி அப்படின்னு சொன்னான்னா 2 காவியங்கள் இருக்குது. மகாபாரதம் இருக்குது, ராமாயணம் இருக்குது. இந்த ரெண்டுமே ஒரு வகையில் பெண்களுடைய கண்ணீர், பெண்களுடைய பிரச்சனைகள் இருந்தால் தொடங்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ எப்படி திரௌபதி அப்படிங்கிற ஒரு பெண்ணினுடைய கதையாக அவருடைய கதையாக மகாபாரதத்தை பார்க்கலாம், குந்தியினுடைய கதையாக மகாபாரதத்தை பார்க்கலாம். அதே மாதிரி ராமாயணம்னு அது சீதையுடைய பார்வையிலையும் பார்க்கலாம், அல்லது அகலிகையோட பார்வையில் பார்க்கலாம்.
இது மாதிரியான பெண்களுடைய கண்ணீரினுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறது இந்த 2 காவியங்கள்லேருந்து இதனுடைய ப்ளூ பிரிண்ட்னு சொல்கிறல இன்னைய நவீன இலக்கியத்துக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை இந்த 2 காவியங்களுமே ஏற்படுத்தி கொடுத்துருச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த நாவல்கள் எல்லாத்துலேயும் இது மாதிரியான சித்திரங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இப்போ இந்த மகாபாரத்தையும் ராமாயணத்தையும் அப்படியே எடுத்துக்கிறாங்களா, இது ஒரு ப்ளூ பிரிண்ட்டை போட்டு கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த 2ஐயும் கேள்வி கேட்கக்கூடிய நவீன நாவல்கள் தொடர்ந்து எல்லா மொழிகள்லையுமே எழுதப்பட்டு எல்லாத்துக்குமே தெரியும். மகாபாரத்தினுடைய கோணங்களில் எப்படி மாற்றி எழுதியிருக்காங்க, ராமாயணத்தை எப்படி புதுமை பித்தனை எழுதியிருக்காரு, அகலிகை சாப விமோசனம் மாதிரி 2 கதைகளில். இப்படி தொடர்ந்து இந்த மரபை மறுவாசிப்பு செய்யக்கூடிய ஒரு போக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்குது. இப்போ இந்த இலக்கியத்தினுடைய இந்த போக்குகளை இன்னைக்கு இந்தியாவில் உள்ள மொழிகள் எப்படி சமாளிக்கிறாங்க அல்லது எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்திய அரசு 2 நிறுவனங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஒன்று சாகித்ய அகாடமி, இன்னொன்று நேஷனல் புக் ட்ரஸ்ட், தேசிய புத்தக கழகம்ங்கிறது. இந்த 2 இந்திய அரசால் ரொம்ப பெரிய ஒரு நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட 2 அமைப்புகள். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பன்முகத்தன்மை கொண்ட மொழிகளுக்குள்ள இலக்கிய பரிமாற்றம்ங்கிறது ஆரோக்கியமாக இருக்கணும், அதன் வழியாக இந்திய இலக்கியம் அப்படின்னு ஒன்று உருவாகி வரணுங்கிறது தான் இந்த 2 அமைப்புகளுடைய நோக்கம். இன்றைக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் அனைத்துமே பெரும்பாலான பாதி அளவு புத்தகங்கள் சாகித்ய அகாடமிலையும், பாதி அளவு புத்தகங்கள் தேசிய புத்தக நிறுவனத்தின் வழியாக தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்றைக்கி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த 2ம் அரசு அமைப்புகள் அப்படிங்கிறதுனால ஒரு அரசு துறை சார்ந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தான் இந்த 2 நிறுவனங்களே இருக்குது. இது இன்னும் ஆக்கப்பூர்வமாக செய்யக்கூடிய வேலைகள் எவ்வளவோ வேலைகள் இருக்குது. அந்த செய்யக்கூடிய வேலைகளையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முக்கியமான பணிகளும் இருக்குது. அந்த பணிகளும் இன்னும் சிறப்பாக செஞ்சதுன்னா இந்த இந்திய இலக்கியம் அப்படிங்கிற இந்த வகைமை இன்னும் உறுதிப்படும் இல்லை வலுப்படும் அப்படிங்கிறது தெரியும். எதையும் மீறி தனிப்பட்ட சில ஆர்வமிக்க மொழிபெயர்ப்பாளர்களுடைய பங்களிப்பின் காரணமாக தான் இன்றைக்கி இந்த கடந்த 10 வருடங்களில் பார்த்திங்கன்னா மொழிபெயர்ப்பு ஒரு பெரிய அலையாக தமிழில் உருவாகி வந்திருக்கு. அது இந்திய இலக்கியமானாலும் சரி அல்லது ஆங்கிலத்திலிருந்து அல்லது சர்வதேச இலக்கியமாக இருந்தாலும் சரி, தமிழில் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த தனிப்பட்ட மொழிபெயர்ப்பாளர்களுடைய ஆர்வத்தினாலும் அவருடைய உழைப்பினாலும் தான் நமக்கு கிடைச்சிட்ருக்கு. இந்த போக்கு தொடர்ந்து வெளியிலிருந்து வரக்கூடிய போக்குக்கு மாறாக இந்திய இலக்கியத்தை சர்வதேச உலகுக்கு கொண்டு போகக்கூடிய முயற்சிகள், ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கக்கூடிய முயற்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அதன் மூலமாக தான் இப்போ பெருமாள் முருகனுடைய எல்லா நாவல்கள் எல்லாமே ஆங்கிலத்திலேயோ அல்லது பிற மொழிகள்லையோ மொழிபெயர்த்து போயிட்டுருக்கு. ஜெயமோகனுடைய நாவல்கள் நிறைய போயிட்டுருக்கு. சிறுகதைகள் நிறைய பிற மொழிகளில் மொழிபெயர்த்துட்ருக்கு. இன்னும் சொல்லப்போனால் சர்வதேச இலக்கிய பரிசுகளுடைய பட்டியலில் நம்முடைய தமிழ் எழுத்தாளர்களுடைய பெயர்கள்லாம் பார்க்குறது அப்படிங்கிறது இந்த மாதிரியான முயற்சிகளின் தொடர்ச்சியாக தான் நடக்குது. அப்போ இந்த மொழிபெயர்ப்பு முயற்சிகளுடைய வலுவான தாக்கத்தினால் இந்திய இலக்கியத்துக்கு இது மாதிரி இந்தியன் இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் மட்டும் இல்லை, தமிழ் மாதிரியான இந்த மாநில மொழிகள் எழுதக்கூடிய வலுவான எழுத்தாளர்களும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காலம் அப்படிங்கிறது இந்த மொழிபெயர்ப்பின் மூலமாக சாத்தியமாகும் என்று நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.